ओम ओके। शांति। बहुत सुंदर टॉपिक रखा है आप सभी ने। बाबा ने हम सबको जो स्मृतियां दिलाई हैं उनका क्या इफेक्ट होता है, उनसे कैसे जीवन बदलता है। स्मृतियों को इंग्लिश में हायर कॉन्शियसनेस कहते हैं और सिंपल भाषा में स्वमान, सेल्फ रेस्पेक्ट। तो बाबा ने हमें आके याद दिलाया तुम कौन हो। संसार में थोड़ा बहुत आत्मज्ञान होने के बाद भी लोग इसकी कोई प्रैक्टिस नहीं करते थे कि मैं आत्मा हूं। आत्मा का डिटेल ज्ञान भी किसी के पास नहीं था। ஓம் சாந்தி. மிகவும் அழகான தலைப்பை எடுத்திருக்கின்றீர்கள். பாபா நமக்கு கொடுத்திருக்கின்ற அழகான ஸ்மிருதிகள், இதனுடைய விளைவு என்ன? இதன் மூலமாக வாழ்க்கை எப்படி மாறிவிடுகின்றது? இந்த ஸ்மிருதி என்பதை தான் ஆங்கிலத்தில் கான்ஷியஸ்னஸ் என்று கூறுகின்றனர். சாதாரண மொழியில் இதை நாம் ஸ்வமானம், சுயமரியாதை என்று கூறுகின்றோம். பாபா நமக்கு நினைவூட்டுகின்றார், நீ யார்? இந்த உலகத்தில் கூட ஏதோ கொஞ்சம் ஆத்ம ஞானம் இருந்தாலும் யாருமே தான் ஆத்மா என்ற அந்த பயிற்சியை செய்வதே இல்லை. ஆத்மாவினுடைய முழுமையான ஞானம் டீட்டெயில்டாக யார்கிட்டயுமே இல்லை. तो बाबा ने हमें आत्मज्ञान देने के साथ ये भी बताया तुम कौन सी आत्मा हो, कल पहले तुम क्या थे, संगम पे तुम्हारा कैसा कैसा भाग्य है। பாபா நமக்கு ஆத்ம ஞானத்துடன் கூடவே இதையும் கூறியிருக்கின்றார், நீ எப்படிப்பட்ட ஆத்மா? கல்பத்திற்கு முன்பு நீ யாராக இருந்தாய்? சங்கம யுகத்தில் உன்னுடைய பாகியங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? स्मृतियों का सीधा सा अर्थ होता है भगवान ने आकर हमें हमारे आदि मध्य अंत का क्या क्या याद दिलाया। இந்த ஸ்மிருதிகளின் நேரடியான அர்த்தம் என்னவென்றால், பகவான் நம்முடைய முதல் இடை கடையின் என்னென்னவற்றையெல்லாம் நினைவூட்டினார் என்பதே. अब बहुत इम्पोर्टेंट बात है कि जो कुछ बाबा ने हमें याद दिलाया, क्या वो हमें याद आया? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பாபா நமக்கு என்னெல்லாம் ஞாபகப்படுத்தினாரோ அது எல்லாமே நமக்கு நினைவுக்கு வருகின்றதா? अगर वो हमें याद आ जाए, मैं एग्जाम्पल दे रहा हूं एक। बाबा ने हमें याद दिलाया कि सतयुग के बिगिनिंग में तुम सभी पवित्र निर्विकारी देवी देवता थे। நமக்கு ஒருவேளை ஞாபகம் வந்ததுன்னா, உதாரணமாக சத்யுகத்துல பாபா நம்ம ஆரம்பத்துல நீங்க எல்லாருமே ரொம்ப பவித்திரமான தேவி தேவதைகளாக, நிர்விகாரிகளாக இருந்தீர்கள். सभी सोचें, क्या मुझे याद आया है? எல்லாரும் யோசிச்சு பாருங்க, பாபா சொல்றது நமக்கு ஞாபகம் வந்துடுச்சா? अगर हमें याद आने लगे जो कुछ बाबा ने हमें याद दिलाया, तो हमारा पुरुषार्थी जी, हमारा योगी जी और इजीली हमारे संस्कार बदल जाएंगे। ஒருவேளை பாபா நமக்கு எதெல்லாம் நினைவூட்டுகின்றாரோ அதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வந்துடுச்சுன்னா, நம்முடைய முயற்சி, நம்முடைய யோகம், இது எல்லாமே நமக்கு ரொம்ப சுலபமாக கைகூடும். मैं बाबा की अव्यक्त बाबा की एक सुंदर बात आपको याद दिलाऊं। बाबा ने कई बार हमारे पांचों स्वरूपों की स्मृति दिलाई और क्लास में ही, बड़ी क्लास में अभ्यास कराए। அவ்யக்த பாப் தாதாவின் அழகான ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நிறைய தடவை பாபா நமக்கு 5 சுரூபத்தின் பயிற்சி வகுப்பை நமக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. हम सब जानते हैं हमारा सबसे सुंदर पुरुषार्थ तो लक्ष्य है संपूर्ण पवित्र बनना। நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய அழகான முயற்சியின் லட்சியமே சம்பூர்ண பவித்திரம் ஆக வேண்டும் என்பதே. सभी को ध्यान से इसे अपना लक्ष्य बना लेना चाहिए। எல்லாருமே ரொம்ப கவனத்தோடு இதை நம்முடைய லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். तो याद दिलाया कि याद करो सतयुग में जब तुम थे तो तुम कितने
पवित्र थे, इतने पवित्र कि तुम्हारे चेहरों से भी तुम्हारी पवित्रता झलकती थी। பாபா இதையும் நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. சத்தியுகத்துல நீங்க எவ்வளவு பவித்திர தன்மையோடைய அந்த ஜொலி ஜொலிப்போடு உங்களுடைய முகம் இருந்தது, எவ்வளவு பவித்திரமா தூய்மையா நீங்க இருந்தீங்க. तो ये अपना पवित्र स्वरूप सतयुग का सामने लाएं, अभी सब सामने लाएं। சத்தியுகத்தின் தன்னுடைய மிகவும் பவித்திரமான சொரூபத்தை ஒவ்வொருத்தரும் தங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. और चेक करें हम कितने पवित्र थे। செக் பண்ணி பாருங்க நம்ம எவ்வளவு பவித்திரமாக இருந்திருந்தோம். और फील करें कि हमारे ही आदि स्वरूप के पवित्र वाइब्रेशंस हमें आ रहे हैं। எல்லாரும் ஃபீல் பண்ணுங்க, நம்ம கிட்ட இருந்து தான் அந்த ஆதி சொரூபமான அந்த வைப்ரேஷன் நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை அனுபவம் செய்யுங்க. देखो, आप सभी ने बाबा के, ब्रह्मा बाबा के अनुभव सुने होंगे, नहीं तो मैं सुना देता हूँ। நீங்க எல்லாருமே பிரம்மா பாபாவோட அனுபவத்தை கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். बाबा को पहले दिन से ही नशा चढ़ गया था कि तुम इस सृष्टि की सबसे महान आत्मा हो। तुम श्री कृष्ण थे, तुम पवित्र देवता थे, तुम विष्णु स्वरूप थे। பாபாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஆன்மீக போதை ரொம்பவே ஏறிடுச்சு பிரம்மா பாபாவுக்கு. ஏன்னா பாபா சொல்லியிருந்தாரு, நீதான் ஸ்ரீ கிருஷ்ணர், நீதான் உலகத்திலேயே மகான் ஆத்மா, நீதான் விஷ்ணுவாக இருந்தாய் அப்படின்ற அந்த வார்த்தைகளின் மீது அவருக்கு மிகவும் ஆன்மீக போதை ஏறிவிட்டு இருந்தது. तो पहले ही दिन से बाबा के अंदर पवित्र वाइब्रेशंस भरने लगे, कर्मेंद्रियां शीतल होने लगी, क्योंकि उसको बाप बनना था सबका, अलौकिक पिता ब्रह्मा, इसलिए उसको संपूर्ण पवित्र होना आवश्यक था। அதனால முதல் நாளிலிருந்தே பாபாவுக்கு உள்ளே அந்த பவித்திரமான வைப்ரேஷன்ஸ் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. அவருடைய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டன. ஏன்னா அவருக்கு எல்லோருக்குமான தந்தையாக, அலௌகிக தந்தையாக ஆக வேண்டியிருந்தது. ஏன்னா அவர்தான் பிரம்மா. அதனால அவர் சம்பூர்ண பவித்திரம் ஆகியே தீர வேண்டும் என்பதற்கான அவசியம் இருந்தது. आपको एक बात सुनाता हूँ जो किसी ने शायद न सुनी हो, मुरली से ही है, परंतु सभी मुरली से वो बात कैच नहीं कर पाते। शिव बाबा ने कहा, मैं जब पहली बार इसके तन में आया तो मैंने अपने पवित्र वाइब्रेशंस इसके शरीर में फैलाकर इसकी कर्मेंद्रियों को शीतल कर दिया। நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது எல்லாமே முரளியில வந்த விஷயம்தான். சில பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, எல்லாராலையும் முரளியில இருக்க அந்த பாயிண்ட கேட்ச் பண்ண முடியாது. சிவபாபா இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் முதலா பிரம்மாவின் உடலில் வரும் பொழுது பவித்ரதாவோட அந்த வைப்ரேஷனை உடல் முழுக்க அவருக்கு பரப்பி அவருடைய கர்மேந்திரியங்கள் அனைத்தையும் நான் குளிர்ச்சி ஆக்கி விட்டேன். आप जानते हैं, बाबा को सभी बच्चों को प्यार देना था, उनकी पालना करनी थी, उन्हें बहुत कुछ सिखाना था, इसलिए उनका संपूर्ण पवित्र होना परम आवश्यक था। உங்களுக்கு தெரியும், பிரம்மா பாபாவுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் அன்பை கொடுக்க வேண்டியிருந்தது, அவர்களுக்கு பாலனை செய்ய வேண்டியிருந்தது, அவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால பிரம்மா பாபாவுக்கு தான் சம்பூர்ணமான பவித்திரமாக வேண்டிய அவசியம் இருந்தது. जितना जितना आत्मा को अपने भविष्य स्वरूप का नशा चढ़ता जाता है, उसका व्यर्थ समाप्त होता जाएगा। எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தன்னுடைய எதிர்கால சொரூபத்தின் ஆன்மீக போதை இருக்கிறதோ அந்த அளவுக்கு வீணானது என்பது முடிவடைந்து கொண்டே செல்லும். तो हम सभी अपने भविष्य को सामने देखा करें। ठीक है, कोई कह सकता है कि हमें तो अपने भविष्य का पता नहीं, क्या था, ब्रह्मा बाबा को तो पता था, लेकिन हमें भी पता है हम महान देवता बनेंगे। எல்லாருமே அவங்களுடைய எதிர்கால அந்த பவித்திர சொரூபத்தை தன் முன்னாடி கொண்டு வாங்க. சில பேர் சொல்லலாம், எங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுடைய எதிர்கால சொரூபம் என்னன்னு? பிரம்மா பாபாவுக்கு தெரியும் அவர் என்ன ஆவாருன்னு. ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும், நம்ம எல்லாருமே மகான் தேவதைகளாக ஆகப் போகிறோம் என்று. बाबा ने हमें स्मृति दिलाई, तुम ऐसे पवित्र देवता 2500 साल थे, तो तुम्हारे अंदर देवताओं की संपूर्ण पवित्रता अभी भी है।
பாபா நமக்கு நினைவூட்டுகிறார், நீங்கள் அனைவரும் 2500 வருடங்களாக பவித்திரமான தேவதைகளாக இருந்தீங்க. சோ நம்ம எல்லாருக்கும் உள்ளேயும் அந்த சம்பூர்ண பவித்திர தன்மை, அந்த தேவதாவுடைய அந்த தன்மை கண்டிப்பாக இருக்கு. सभी अपने अंदर देखें, मेरे अंदर देवताओं की संपूर्ण पवित्रता है, मुझे उसे जगाना है। எல்லாருமே தங்களுக்குள்ள பாருங்க, எனக்குள்ளே அந்த தேவதையின் சம்பூர்ண பவித்திர தன்மை இருக்கா? அப்படி இருக்கு, அப்படி நம்பும் பொழுது நாம அதை கண்டிப்பாக விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தே தீர வேண்டும். अब वो कैसे जगेगी, उसके दो चार स्वमान मैं आपको बता देता हूँ। पहला स्वमान यही, मैं देव कुल की परम पवित्र आत्मा हूँ। எப்படி அந்த தூய்மையை விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றது? நான் 2 4 ஸ்வமான்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது ஸ்வமானம், நான் தேவ குலத்தை சேர்ந்த பரம பவித்திரமான ஆத்மா. सभी बहुत प्रैक्टिस करेंगे। मैं देव कुल की पवित्र आत्मा, मैं पवित्र फरिश्ता, मैं पवित्रता का सूर्य हूँ। எல்லாருமே இந்த ஒரு பயிற்சியை செய்யணும். நான் தேவ குலத்தை சேர்ந்த பவித்திரமான ஆத்மா, நான் பவித்திரமான பரிஷ்தா, நான் பவித்திரதாவின் बहनें சூரியன் अभ्यास ஆவேன். करें, बहनें अभ्यास करेंगी, मैं पवित्रता की देवी हूँ, तो आपके अंदर प्योरिटी बढ़ती ही जाएगी। எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் பவித்ரதாவின் தேவி. இப்படி பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த தூய்மை என்பது அதிகரித்து கொண்டே செல்லும். दूसरी याद दिलाई कि भक्ति में तुम्हारा, तुम्हारे पूज्य स्वरूप का ही रूप बनाकर भक्त लोग भक्ति करते हैं। இரண்டாவதாக என்ன நினைவூட்டுகிறார் என்றால், பக்தியில் கூட உங்களுடைய பூஜ்ய சொரூபத்தை நினைச்சு பாருங்க. அந்த சொரூபத்தை தான் பக்தர்கள் பூஜை செய்கின்றனர். अब याद करें अपने पूज्य स्वरूप को। देखो हमारा पूज्य स्वरूप आपके तमिलनाडु में चाहे मीनाक्षी देवी हो, चाहे और कोई देवियां हों, दुर्गा देवी बहुत पूजी जाती है, सरस्वती है, अम्बा, शीतला, बहुत सारी देवियां हैं। अब देखो, इनके दर्शन करके भी लोगों के चित्त शुद्ध हो जाते हैं। இப்போ நம்முடைய பூஜ்ய சொரூபத்தை நம்ம பார்க்கணும். இங்க தமிழ்நாட்டுல கூட நிறைய தேவிகள் இருக்கிறாங்க. மீனாட்சி தேவி, துர்கா, சரஸ்வதி, அம்பாள், சீதலா தேவி, இப்படி நிறைய இருக்கிறாங்க. இவர்களுடைய சித்திரங்களை பார்த்தே பக்தர்கள் தரிசனம் செய்தே தங்களுக்குள்ள இருக்கிற தூய்மையை அனுபவம் செய்றாங்க. बस अब अपने को संकल्प दें, मैं यही तो हूँ, मैं यही हूँ। मैं दाता रही भक्ति में, मैं वरदाता रही भक्ति में, मैं शांति दाता रही भक्ति में, मैं वही हूँ। இப்ப தனக்குத்தானே அந்த சங்கல்பத்தை கொடுங்க. இதுதான் நான். பக்தியில நான் வள்ளலாக இருந்தேன், வரங்களை வழங்கும் வள்ளலாக இருந்தேன், சாந்தியை தானம் செய்யும் வள்ளலாக இருக்கிறேன். இப்படி சங்கல்பத்தை கொண்டு வாங்க. ब्राह्मण स्वरूप बाबा ने हमें पवित्र बनने का वरदान दिया, पवित्र बनने की शक्ति दी, हमारे मूल पवित्र स्वरूप की याद दिलाई। பாபா நமக்கு பிராமண சுரூபத்தில் பவித்ரதாவின் வரதானத்தை கொடுத்திருக்கிறாரு, சக்தி கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய மூல்யமான அந்த பவித்திர சுரூபத்தின் நினைவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். अपने इस श्रेष्ठ भाग्य को याद करें। कभी सोचा था, आज की मुरली में था, कभी सोचा था कि भगवान हम पर बलिहार जाएगा। ரொம்ப உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கி இருப்பதை நம்ம நினைச்சு பார்க்கணும். கடவுளே நமக்கு कब பலியாக ஆகியிருப்பார் அப்படிங்கிற அந்த நினைச்சு கூட நான் பார்த்தது இல்லையே. कभी किसी ने नहीं सोचा था कि भगवान आकर हमें बहुत प्यार करेगा, अपनापन देगा, माता पिता के रूप में हमारी पालना करेगा। நாம ஒரு பொழுதும் சிந்தித்து பார்த்தது கூட கிடையாது. பகவான் நமக்கு இவ்வளவு அன்பு கொடுப்பாரு, தன்னுடையவரா ஆக்கி கொள்வாரு, தாய் தந்தையாக மாறி நமக்கு பாலனை செய்வாரு அப்படிங்கறத நம்ம நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. मैं फरिश्ता हूँ। फरिश्ते पवित्र होते हैं, फरिश्ते डबल लाइट होते हैं, फरिश्ते बोझ से मुक्त होते हैं। பரிஷ்தா ரொம்ப தூய்மையானது, பவித்திரமானது, டபுள் லைட்டானது, சுமைகள் அற்றது. तो बाबा ने हमें हमारे पांचों स्वरूपों की याद दिलाई और भी याद दिलाया। देखो हम लोगों के लिए जो बहुत सिंपल बात है,
पर संसार के लिए वो बहुत बड़ा सीक्रेट है कि हम आत्माएं परम धाम से इस धरती पर आए थे। பாபா நமக்கு நம்முடைய 5 சொரூபங்களின் ஞாபகம் ஊட்டுகிறார். ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ரொம்ப புகழ் சொல்வதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பரந்தாமத்துல இருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். वो हमारी मुक्त अवस्था थी। वहां डीप साइलेंस है, वहां चारों ओर गहन सन्नाटा है। तो रोज एक दो बार अपने परम धाम में जाकर सभी बैठेंगे तो मन रोज रोज शांत होते होते शांत हो जाएगा। நம்ம பரந்தாமத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது முக்தியின் நிலையானது. நம்ம அங்க ரொம்பவே அமைதியா இருக்கும். அங்க ஒரு சப்தமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஓர் 2 தடவை கண்டிப்பா பரந்தாமத்துல போய் அந்த அமைதியில அமர்ந்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த அமைதியின் சாந்தியின் பயிற்சி நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். बाबा ने हमें याद दिलाई, स्मृति दिलाई, तुम इस सृष्टि की महान आत्मा हो। பாபா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, நினைவூட்டுகிறார், இந்த சிருஷ்டியின் மகான் ஆத்மா நீ. अपने हम सभी ने बहुत बार सुना है, हम सभी हाईएस्ट और होलीएस्ट आत्माएं हैं इस संसार की। நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், நாம தான் இந்த உலகத்தின் மிகவும் உயர்ந்தவர்கள், மிகவும் புனிதமானவர்கள். ये जो बाबा ने हमें याद दिलाया है, इसको स्वीकार कर लिया करें। तो जिस चीज को हम स्वीकार कर लेते हैं वो हमारी हो जाती है और उसके द्वारा हम बहुत कुछ कर लेते हैं। நாம வந்து இந்த ஒரு ஸ்வமானங்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பாபா நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த எல்லாமே நம்முடையது. எப்ப நம்ம நம்முடையது அப்படின்னு நினைக்கிறோமோ அதன் மூலமாக நம்ம பல விஷயங்களை சாதித்து காட்ட முடியும். मैं आपको एक बात और याद दिलाता हूं जो मुरलियों में ज्यादा नहीं आती है, लेकिन 1975 में ये बात बाबा ने दो चार बार सुनाई थी। तुम इस जहान के नूर हो। நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது வந்து முரளியில நிறைய தடவை வந்தது கிடையாது. 1975ல ஒரு 2-3 தடவை வந்திருக்கு. பாபா சொல்லியிருக்காரு, நீங்க இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர்கள். इसका डिटेल सुने आप। जो बाबा ने तब सुनाया था कि जैसे आंखों में नूर न हो, नूर माना लाइट, तो उस व्यक्ति के लिए संसार जैसे कुछ भी नहीं है, उसे पता ही नहीं क्या हो रहा है। இதனுடைய விளக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, கண்களில் ஒளி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. இந்த உலகத்துல கூட அவங்களால எதையுமே பார்க்க முடியாது. உலகமே இல்லாதது போல தோன்றும். ऐसे ही तुम इस संसार की लाइट हो, इस संसार की आंखें हो। तुम अगर इस संसार में न होते, ध्यान से सुनेंगे कितनी बड़ी बात कही है। तुम यदि इस संसार में न होते तो ये संसार वीरान बन जाता। वीरान माना डेजर्ट। இப்ப எப்படி கண்களுக்கு ஒளி இல்லைன்னா இந்த உலகமே இல்லாதது போல ஆயிடுதோ, நீங்க குழந்தைகள், நீங்க தான் இந்த உலகத்தின் கண்களாக இருக்கீங்க, கண்களின் ஒளியா இருக்கீங்க. சோ நீங்க இல்லைன்னா இந்த உலகம் வந்து பாலைவனம் போல ஆயிடும். सोच लें, बाबा हम सभी को याद दिलाते हैं, स्मृतियां दिलाते हैं। तुम कौन हो, तुम्हारे तुम कितने महान हो, तुम्हारी कितनी महान जिम्मेदारियां हैं। பாபா நமக்கு இதையும் ஞாபகப்படுத்துறாரு, நினைவூட்டுகிறார். நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்ட மகான் ஆத்மா, இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு. इस जिम्मेदारी की बात में एक बात और सुना देता हूं जो अभी अभी मुरलियों में आती रही है। तुम्हारे एक एक संकल्प का इफेक्ट सारे संसार में पहुंचता है। இப்போ இந்த பொறுப்பு என்பதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து முரளியில கூட நிறைய தடவை வருது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்துடைய விளைவு என்பது இந்த முழு உலகத்தின் மீதும் ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்துது. कल का स्लोगन याद करें, अगर कोई संकल्प और समय वेस्ट करता है तो ये भी संपूर्ण पवित्रता नहीं है। நேற்றைய ஸ்லோகனை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். யார் ஒருவர் தன்னுடைய எண்ணத்தையும் நேரத்தையும் வீணாக்குறாங்களோ அது கூட சம்பூர்ண தூய்மையில் வராது. तो सभी अपना अपना एक चित्र बनाए, विजन बनाए कि मेरे सिर के ऊपर ही कल्प वृक्ष खड़ा है और मेरे हर संकल्प के वाइब्रेशंस पूरे कल्प वृक्ष में फैल रहे हैं। நீங்க எல்லாரும் ஒரு காட்சிய கற்பனை செய்து பாருங்க. ஒவ்வொருத்தருடைய தலையின் மீதும்
கல்ப விருட்சத்தின் அந்த ஒரு காட்சியை பாருங்க. உங்ககிட்ட இருந்து வைப்ரேஷன் வந்து முழு விருட்சத்துக்கும் போறதை நீங்க அனுபவம் செய்யுங்க. बाबा ने हमें याद दिलाया। अब एक बहुत बड़ी स्मृति जो बाबा दिलाते हैं, जिसको बहुत कम लोग समझते हैं, तुम पूर्वज हो। நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இது வந்து நிறைய பேருக்கு புரியறது இல்ல. நீங்க இந்த சிருஷ்டியின் பூர்வஜ ஆத்மாக்கள் அப்படிங்கிறதையும் நிறைய தடவை பாபா சொல்றாரு. पूर्वजों का काम होता है सबकी पालना करना। பூர்வஜனா முன்னோர்கள், அவர்களுடைய வேலை என்னன்னா எல்லோருக்கும் பாலனை செய்ய வேண்டும். एक बहुत सीक्रेट का महावाक्य सुनेंगे। यदि तुम इस नशे में रहो कि मैं पूर्वज हूं, तो तुम्हारे द्वारा संसार की पालना ऑटोमेटिकली होती रहेगी। இந்த ரகசியம், இந்த வாக்கியத்துல இருக்க ரகசியத்தை நான் சொல்றேன். நீங்க பூர்வஜ ஆத்மா அப்படிங்கிற ஆன்மீக போதையில இருந்தீங்கன்னா உங்க மூலமாக இந்த உலகம், முழு உலகத்துக்கும் தானாகவே பாலனை நடந்து கொண்டே இருக்கும். तो सभी ध्यान रखेंगे। ये जो बाबा ने हमें स्मृतियां दिलाई, इनको हमें अपने चिंतन में लाना है और संसार को वाइब्रेशंस देकर हमें सबको सकाश देनी है, सबको मदद करनी है। நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு இந்த விஷயத்தை நம்ம ஞாபகத்துல வைக்கணும். இத சிந்தனையில கொண்டு வரணும். நான் இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா, பூர்வஜ ஆத்மா, இந்த மாதிரி நம்ம நினைக்கும் பொழுது இந்த முழு உலகத்துக்கும் நம்மால வைப்ரேஷன் கொடுக்க முடியும். நாம கொடுக்கிற இந்த சகாஷ் மூலமாக முழு உலகத்துக்கும் உதவி செய்ய முடியும். एक और स्मृति की ओर मैं आपका ध्यान खिंचाऊं। तुम कल्प कल्प के विजयी रतन हो। ये जो विजयमाला है, ये तुम्हारी ही यादगार है। நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் கல்ப கல்பமாக விஜய ரத்னமாக, அதாவது வெற்றி ரத்தினமாக இருந்தேன். இந்த வெற்றி மாலை என்பது என்னுடைய நினைவாகத்தான் இருக்கின்றது. बहुत अच्छा चिंतन करेंगे मेरे साथ साथ। अभी अगर हम याद रखें कि हमने कितनी बार माया को जीता है, तो बहुत सुंदर इफेक्ट होगा। இப்போ வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சிந்தனையை செய்யுங்க, அதை அனுபவம் செய்யுங்க. நான் எவ்வளவு பெரிய வெற்றியாளர், எவ்வளவு தடவை நான் வந்து மாயாவை வென்றிருக்கிறேன். அப்போ ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் ஏற்படும். आपसे कोई पूछे आपने कितनी बार माया को जीता है, आप कहेंगे अनगिनत बार। யாராவது उங்ககிட்ட நீங்க எத்தனை தடவை மாயாவை ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கணக்கிட முடியாத அளவுக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். अब उस अनगिनत में से हम 1000 ले लेते हैं बीच के, कि आप अब चिंतन करें, हमने 1000 बार इस माया को जीता है। எத்தனை தடவை ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்டா நம்ம எண்ணவே முடியாத அளவுக்கு ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம நடுவா ஒரு 1000 முறை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம சிந்தனை செய்து பார்க்கலாம். நானு ஒரு 1000 முறை மாயாவை ஜெயிச்சிருக்கேன். इसका अर्थ है कि हमारे अंदर माया को जीतने के संस्कार हैं, हमारे अंदर माया को जीतने की शक्ति है। இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ளே மாயாவை ஜெயிக்கக்கூடிய அந்த சமஸ்காரமும் இருக்கு, மாயாவை ஜெயிக்கக்கூடிய சக்தியும் நமக்குள்ள இருக்கு. तो अगर हम ये याद करते रहें, मैं कल्प कल्प की विजयी आत्मा हूं, तो हमारे विजय के संस्कार एक्टिव हो जाएंगे, शक्तियां एक्टिव हो जाएंगी और हम सहज ही माया को जीत सकेंगे। இப்ப நாம வந்து கல்ப கல்பமாக நான் விஜய ரத்னமாக, அதாவது வெற்றி ரத்தினமாக இருந்தேன் அப்படிங்கறத நினைவூட்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய சக்திகள் வந்து விழிப்புணர்வுக்கு வரும். நம்ம சுலபமாக மாயாவை வென்றவர்களாக ஆகிவிடுவோம். एक बहुत सुंदर महावाक्य जो मुझे बहुत काम आया, आपको सुना देता हूं। बाबा का ही है। तुम तो माला के ऐसे मन के हो जिन्हें याद करके भक्त भी समस्याओं से मुक्त हो रहे हैं। பாபாவோட ஒரு அழகான மகா வாக்கியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பாபா என்ன சொல்லியிருக்காரு? நீங்க தான் அந்த மாலையின் மணியாக இருக்கீங்க. அந்த மாலையை பார்த்துதான் பக்தர்கள் கூட தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள். तो इस स्वमान को बहुत बढ़ाएंगे कि मैं कल्प कल्प
की विजयी आत्मा हूँ। ये नहीं सोचेंगे मैं तो लेट आया लेट आई, मैं 2 साल से हूँ 5 साल से ज्ञान में हूँ, मैं विजयी रतन कैसे बनूं। இந்த ஒரு ஸ்வமானத்தை நம்ம பயிற்சியில அதிகரிச்சுட்டே போகணும். நான் கல்பமாக வெற்றி அடைந்த ஆத்மா. இப்படி யோசிக்காதீங்க, நான் ரொம்ப லேட்டா வந்தேன், நான் வந்து 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் தான் ஆச்சு, நான் எப்படி வெற்றி மாலையில வர முடியும், இப்படி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. तो बहुत अच्छा हो, आज सभी माला में अपना अपना नंबर फिक्स कर लें। ரொம்ப நல்லது. இன்னைக்கு எல்லாருமே வெற்றி மாலையில் தன்னுடைய நம்பர் என்னங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. मुझे ये मन का बनना है और उस अनुसार पुरुषार्थ करें, मेहनत करें, तो बाबा की मदद से हम अपने लक्ष्य पर पहुंच जाएंगे। நான் வந்து இந்த மாலையின் இந்த நம்பர்ல வருவேன் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். சோ அதற்கேற்றாற் போல நம்முடைய முயற்சி இருக்கும், பாபாவுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும், நம்ம அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவோம். थोड़ा सा एक सीक्रेट सुना देता हूँ। कई लोग प्रश्न पूछते हैं, 8 की माला में आना है तो क्या करना पड़ेगा, 108 की माला में आना है तो क्या करना पड़ेगा, फिर आगे भी 1008 तक आत्माएं बहुत सुपर हैं। நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். சில பேர் இப்படி கூட ஒரு கேள்வி கேட்கறாங்க, 8 மணி மாலையில வரணும்னா நான் என்ன பண்ணணும், 108 மணி மாலையில வரணும்னா என்ன பண்ணணும், 1008 மணி மாலையில வந்தா கூட ரொம்ப நல்ல ஆத்மாக்கள் அப்படின்னு தான் கருதப்படும். आप सब में से कोई भी 8 की माला में आना चाहे, उसके लिए पुरुषार्थ सुन लें। निरंतर योग, योग माना बैठकर नहीं, निरंतर योग बैठ के तो हो ही नहीं सकता। कर्म करते योग, स्वमान की स्थिति योग है, 5 स्वरूपों का अभ्यास योग है, ये सब मिला के निरंतर। உங்கள யாராவது 8 மணி மாலையில வரணும் அப்படின்னா அவர்களுக்கான புருஷார்த்தம் என்னன்னா நிரந்தரமான யோகம். உட்கார்ந்து நிரந்தரமான யோகம் நம்மளால பண்ணவே முடியாது. கர்மங்கள் செய்து கொண்டுதான் நம்ம யோகம் பண்ணணும். அது ஸ்வமான பயிற்சியாக இருக்கலாம், 5 சுரூப பயிற்சியாக இருக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நாம கண்டிப்பாக நிரந்தர யோகியாக ஆக முடியும். बाकी जो विजयी रतन हैं उनका योग 8 घंटे के आसपास रहेगा। दूसरी धारणा है संपूर्ण पवित्रता। जो असरतन है उनकी प्योरिटी ऐसी हो जाएगी जैसे एक 3-4 साल का बच्चा। விஜய் ரத்னத்துல வரவங்க, வெற்றிமணி மாலையில வரக்கூடியவர்களோட யோகம் வந்து 8 மணி நேரமாக இருக்கு. இரண்டாவது தாரணை என்னன்னா சம்பூர்ண பவித்ரதா. இந்த 8 மணி மாலையில வரக்கூடியவர்களுடைய தூய்மை என்பது எப்படி இருக்கும்னா 3-4 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளின் தூய்மை எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். तो इस पे आप ध्यान देंगे। अभी इसमें बहुत इम्पोर्टेंट चीज होती है, कौन आत्मा कितने लंबे समय से संपूर्ण पवित्र है, कौन आत्मा कब से संपूर्ण पवित्र है। कोई 10 साल से है, कोई 5 साल से। संपूर्ण पवित्रता की हम बात कर रहे, पवित्रता की नहीं। पवित्रता तो ब्राह्मण आते ही अपना लेते हैं, लेकिन संपूर्ण पवित्रता कितने समय से है। So, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்தெந்த ஆத்மாக்கள் எவ்வளவு நீண்ட காலமாக சம்பூர்ண தூய்மையாக இருந்தார்கள், அதாவது வெறும் தூய்மையை பத்தி சொல்லல, ஏன்னா பிராமணர்கள் ஆகிவிட்டாலே நம்ம தூய்மையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா சம்பூர்ண தூய்மை, சில பேர் 10 வருஷமா இருப்பாங்க, சில பேர் 5 வருஷமா இருப்பாங்க. नंबर बनने का आधार भी यही होता है। कोई संपूर्ण पवित्रता को 10 साल से प्राप्त कर रहे हैं, किसी ने 20 साल से प्राप्त की, किसी ने 30 साल से प्राप्त की। विजयमाला के लिए भी कोई पवित्र बन गए, थोड़ा बहुत संकल्प आता है, पल भर में उसे नष्ट कर लेते हैं। किसी का ऐसा है, थोड़ा बहुत संकल्प आता है, 1 मिनट में नष्ट कर देते हैं। इन आधारों पे नंबर बन जाते हैं। எந்த நம்பரில் யார் வருகிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இதுவே இருக்கின்றது. சில பேர் 10 வருடங்களாக பவித்திரதாவை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சில பேர் 20 வருடங்களாக அந்த தூய்மையை பிராப்தி பண்ணியிருப்பாங்க, சில பேர் 30 வருடங்களில் பிராப்தி அடைந்திருப்பார்கள். வெற்றி மாலையில் வருவதற்கு எத்தனை வருடங்கள் முன்பாகவே அவர்கள் சம்பூர்ண தூய்மையை அடைந்து விட்டார்கள் என்பதன் அடிப்படையிலேயே வெற்றி மாலை உருவாக்கப்படுகின்றது. வெற்றி மாலையில் வருபவர்கள் கூட சில பேருக்கு சில பல சங்கல்பங்கள் மனதில் எழலாம்.
அப்படி வரும்பொழுது எவ்வளவு சீக்கிரத்தில் அதை முடித்து விடுகிறார்கள். சிலர் 1 நிமிடத்தில் அந்த வீணான எண்ணங்களை முடித்து விடுகிறார்கள். இப்படித்தான் இந்த நம்பர் என்பது உருவாக்கப்படுகின்றது. ऐसे ही तीसरी बात है गुणों की। गुणों में ऐसे तो सारे ही गुण चाहिए जीवन में, लेकिन मैंपन का त्याग, मैं, मेरा, नाम, मान, स्यान, संपूर्ण निरहंकारिता। மூன்றாவது விஷயம் என்னன்னா குணங்கள் உடையது. நீங்க பார்க்க போனா எல்லா தெய்வீக குணங்களையும் நம்ம தாரணை செய்யணும். அதுல முக்கியமாக என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு மேப்பன் அதை வந்து நம்ம தியாகம் செய்யணும். சம்பூர்ணமாக நிரகங்காரியாக நம்ம மாற வேண்டும். सबने मुरलियों में सुना है, मान, स्यान, नाम, ये बहुत रहता है मनुष्य के अंदर। इनसे जो मुक्त होकर निमित्त भाव में आ गए, बहुत निर्माण चित्त हो गए, वो महान आत्माएं असरत्नों में आ जाती हैं। முரளியில பாபா சொல்லியிருக்காரு, இந்த மானம் பெருமை இதுல இருந்து எல்லாம் நம்ம முக்தி அடைய வேண்டும். நிமித்தமானவர்கள், பணிவானவர்கள், ஆக்கப்பூர்வமானவர்கள், இது மாதிரி நாம ஆகணும். இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் தான் 8 ரத்தினங்களில் வருகிறார்கள். ऐसे ही संपूर्ण संतुष्टता, संपूर्ण रूप से खुशी में रहना, ईश्वरीय नशे में रहना, दूसरों के लिए शुभ भावनाएं रखना, इन पर भी माला में आने का आधार है। மாலையில் வரக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முழுமையான திருப்தி, சம்பூர்ணமான மகிழ்ச்சி, ஆன்மீக போதை, மற்றவர்களுக்கான சுப பாவனை, இதெல்லாம் கூட மாலையில் வருவதற்கான தகுதியை நமக்கு தருகின்றது. आज मुझे सवेरे उठने से ही एक संकल्प आया, बहुत अच्छा, जो एक ही बार आया है मुरली में, दूसरी बार रिपीट नहीं हुआ। और वो था, ध्यान देंगे, जब तुम मुझे संपूर्ण रूप से जान जाओगे तो तुम भी संपूर्ण बन जाओगे। காலையில ஒரு சங்கல்பம் வந்தது. ஒரே ஒரு தடவை தான் முரளியில வந்திருக்கு. எப்ப நீங்க என்னை முழுமையான ரூபத்தில் தெரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் நீங்க முழுமையான தூய்மையானவர்களாக ஆகிறீர்கள். तो बहुत गहरी बात है। हम बाबा को जानते चलें, जीवन को निश्चिंत करते चलें। जैसे आज मुरली में था, सारे बोझ बाबा को देकर हल्का डबल लाइट होते चलें। ये प्रूफ है कि हमने बाबा को पहचान लिया। இப்ப ரொம்ப இது ஆழமான விஷயம். பாபாவை நம்ம ஆழமாக தெரிந்து கொண்டே செல்ல வேண்டும். வாழ்க்கையில் வந்து கவலையற்றவர்களாக இருக்கணும். இன்னைக்கு முரளியில கூட பாபா சொல்லியிருக்காரு, எல்லா சுமைகளையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு லேசானவர்களாக, டபுள் லைட் ஆனவர்களாக ஆகிடும். எந்த அளவுக்கு நாம வந்து பாபாவை அறிந்து கொள்கிறோம் என்பதற்கான ஒரு நிரூபணமாக இது அமைகின்றது. बाबा ने हमें स्मृति दिलाई, याद दिलाया। देखो, रोज याद दिलाते हैं, पर हम उस पे ध्यान दें। बच्चे, ये 5,000 वर्ष का खेल अब पूरा होता है, तुम्हें घर वापिस चलना है। பாபா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும். பாபா என்ன சொல்றாரு, குழந்தைகளே, இது 5,000 வருடங்களுக்கான நாடகம். இது இப்ப முடிவடைய போகுது. நம்ம இப்ப எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி போகணும். यदि हमें ये नशा चढ़ जाए कि वापिस जाने का समय आ गया है, हमारा 84 का खेल पूरा हो रहा है, तो हम इस संसार से उपराम हो जाएंगे, अनासक्त हो जाएंगे और योग युक्त हो जाएंगे। நமக்கு இந்த ஒரு போதை ஏற வேண்டும். இப்ப வந்து 84 பிறவிகளின் அந்த விளையாட்டு என்பது முடிந்து விட்டது. நான் திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படி நினைக்கும் பொழுது நம்ம எல்லா விஷயத்திலிருந்தும் அந்த வைராகிய உணர்வு வரும். எல்லா விஷயத்திலிருந்து நம்ம விலகுபவர்களாக இருப்போம். யோக யுக்தமாகவும் ஆகிவிடுவோம். तो सभी रोज प्रैक्टिस किया करें। खेल पूरा हुआ, मैं आत्मा इस शरीर को छोड़कर जा रही हूं अपने घर। आगे आगे बाबा, पीछे पीछे मैं। இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். என்னன்னா, நான் ஆத்மா, இந்த விளையாட்டு முடிஞ்சிட்டு இந்த உடலை விட்டுட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கேன். முன்னாடி பாபா போயிட்டு இருக்காரு, ஒரு பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். तो हमारी स्थिति बहुत अच्छी होगी। कलयुग से हम डिटैच होते जाएंगे और कलयुग का, पदार्थों का, संबंधों का जो मोह है, आसक्तियां हैं, वो कम होती जाएंगी।
இப்போ இதை செய்யும் பொழுது நம்முடைய ஸ்திதி என்பது மிகவும் முன்னேறி கொண்டே போகும், ரொம்ப நல்லதா மாறும். கலியுகத்தின் மீது நமக்கு அந்த பற்றில் இருந்து நம்ம விலகுவோம். பொருட்கள் மீது, சம்பந்தங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா பற்றும் நம்மை விட்டு நீங்க ஆரம்பித்து விடும். बाबा ने हमें स्मृति दिलाई। आप सब जानते हैं उस स्मृति को। तुम ईश्वरीय शक्तियों से भरपूर मास्टर सर्व शक्तिवान हो। मैंने तुम्हें ये टाइटल दिया है। तुम कमजोर नहीं हो, बहुत शक्तिशाली हो। பாபா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நினைவை மூட்டுகிறார். நீங்க ஈஸ்வரிய சக்திகளால் நிரம்பியவர்களாக இருக்கீங்க. நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான். நீங்க பலவீனமானவர்கள் கிடையாது. எல்லா சக்திகளும் நிரம்பியவர்கள் அப்படின்னு நமக்கு நினைவூட்டுகிறார். रोज अपने को याद दिलाना 2-3 बार कि बाबा ने मेरे सिर पर अपना हाथ रखकर मुझे अपनी सारी शक्तियां दे दी हैं। ஒவ்வொரு நாளும் 2-3 தடவையாவது நம்ம இத செஞ்சு பார்க்கணும். பாபா நம்முடைய தலை மீது தன்னுடைய கையை வைத்து தன்னுடைய அனைத்து சக்திகளையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். अभी फील करें सभी, बाबा का हाथ, बाप दादा का हाथ मेरे सिर पर, और उनके हाथ से अष्ट शक्तियों की किरणें मुझ में समा रही हैं। எல்லாரும் இப்பவே இந்த மாதிரி அனுபவம் பண்ணுங்க. பாபாவுடைய கரங்கள் என்னுடைய தலை மீது இருக்கின்றது. பாபா கிட்ட இருந்து எனக்கு அஷ்ட சக்திகளின் கிரணங்கள் எனக்குள்ள நிரம்புகின்றது. அப்படி அனுபவம் பண்ணுங்க. तो रोज याद दिलाएंगे अपने को, हम कमजोर नहीं हैं, समस्याओं से भी अधिक शक्तिशाली हैं, माया से भी अधिक शक्तिशाली हैं। ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே ஞாபகப்படுத்திக்கோங்க, நான் பலவீனமானவன் கிடையாது. நான் பிரச்சனைகளை விட சக்திசாலி, மாயாவை விட நான் சக்திசாலி அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். बाबा ने तो एक बार बहुत पावरफुल शब्द बोले थे, वो आपको सुना देता हूँ। वो शब्द भी एक ही बार आए हैं मुरलियों में। நான் ஒரு தடவை பாபா சொன்ன ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். அது இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் முரளியில வந்திருக்கு. वो था, तुम इस धरती के चेतन सितारे हो और तुम नक्षत्रों से भी अधिक महा 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 बलवान हो। பாபா சொல்றாரு, நீங்க சைத்தன்யமான நட்சத்திரம், அதாவது உயிரோட்டமுள்ள நட்சத்திரங்கள். நீங்க நீங்க அந்த நட்சத்திரத்தை விட மிக 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 அதிகமான மகான் சக்திசாலிகள். संसार में लोग ऐसा ही मानते हैं, एस्ट्रोलॉजी वाले भी यही मानते हैं कि ग्रहों का प्रभाव मनुष्य पर पड़ रहा है। लेकिन बाबा ने हमें याद दिला के जगाया है, तुम ग्रहों से अधिक पावरफुल हो, तुम्हारा प्रभाव नक्षत्रों पर पड़ रहा है। உலகத்துல இருக்கிறவங்க இப்படி நம்புறாங்க, கிரகங்களோட பாதிப்பு மனிதர்கள் மீது படுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீங்க கிரகங்களை விட சக்திசாலிகள், உங்களுடைய பிரபாவம் கிரகங்களின் மீது படும். जब हम ये अभ्यास करते हैं कि मैं मास्टर सर्वशक्तिवान हूँ, तो हमसे चारों ओर पावरफुल किरणें फैलती हैं और हमारे चारों ओर एक बहुत पावरफुल ओरा बना देती हैं। நாம இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். நான் சர்வ சக்திவான், என்னிடமிருந்து சர்வ சக்திகளின் கிரணங்கள் நான்காபுறமும் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. நம்முடைய அந்த ஆற்றல் புலம் என்பது ரொம்பவும் சக்திசாலியாக மாறுகின்றது. अगर ये अभ्यास करेंगे आप, तो आपके चारों ओर पावरफुल ओरा तैयार रहेगा। कई बार अभ्यास करना है। इस पावरफुल ओरा में कोई भी बॉडीलेस सोल्स, कोई ब्लैक मैजिक, कोई इविल इफेक्ट आ नहीं सकता। இந்த பயிற்சியை நாம செய்யும் பொழுது நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஆற்றல் புலம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதில் நீங்க ஒரு நாள் முழுக்க பல தடவை பயிற்சி செய்யணும். இப்போ சரீரம் இல்லாத ஆத்மாக்கள், அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களாக இருந்தாலும், அந்த கருப்பு மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, அது போல எந்த ஒரு தவறான ஒரு விஷயங்களும் நம்மை பாதிக்கவே முடியாது. क्योंकि कोरोना के बाद ये बॉडीलेस सोल्स का इफेक्ट संसार में बहुत बढ़ गया है। ये हमारी सेफ्टी का साधन है कि हम इसके अभ्यास में रहें और रोज रात को सोने से पहले इसी संकल्प से पानी को चार्ज करके अपने घर में छिड़क दिया करें। கரோனா வந்ததுக்கு அப்புறமா இந்த சரீரம் கிடைக்காத ஆத்மாக்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த பயிற்சி நமக்கு சேஃப்டிக்கான சாதனமாக இருக்கு.
கண்டிப்பா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பண்ணணும். அது தவிர நாம குடிக்கிற அந்த தண்ணீரையும் இந்த பயிற்சி மூலமாக சார்ஜ் பண்ண வேண்டும். 4 बातें आपको सुना देता हूँ जो बाबा ने सुनाई अब तक। फायदा उठाएंगे उसका। 4 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். இதன் மூலமா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். जो बच्चे मास्टर सर्व शक्तिवान के नशे में रहते हैं, विघ्न और समस्याएं उनके पास आ नहीं सकती। எந்த குழந்தைகள் நான் சர்வ சக்திவானின் குழந்தை என்ற அந்த ஒரு ஆன்மீக போதையில இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையோ தடைகளோ வந்து நிற்கவே முடியாது. दूसरी बात, जो मास्टर सर्व शक्तिवान के नशे में रहेंगे, वे संकल्प से ही बहुत कुछ कर सकेंगे। இரண்டாவது விஷயம் என்னன்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இந்த ஸ்வமானத்தின் போதையில நாம இருந்தோம்னா வீண் எண்ணங்களை முடித்து நாம பல விஷயங்களை நம்மால செய்ய முடியும். इन नशे में रहने वालों की सफलता आगे पीछे घूमेगी। இந்த போதையில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி அந்த வெற்றி என்பது அவங்க பின்னாடியே முன்னாடியும் பின்னாடியும் சுத்திக்கிட்டே இருக்குமா, ஃபாலோ பண்ணிட்டே இருக்குமா. और चौथी बात बहुत पावरफुल है, जो लंबा काल ऐसे नशे में रहेंगे, एक दिन आएगा संसार उनके चरणों में झुकेगा। இந்த 4வது விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. யாரு ரொம்ப நீண்ட காலமாக இந்த போதையில இருக்கிறாங்களோ அவங்களோட காலடியில் இந்த உலகமே வந்து விழும். ऐसे ही बाबा ने हमें एक बहुत बड़ी स्मृति और दिलाई, तुम प्रकृति के मालिक हो। இதே போல பாபா நமக்கு இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. நீங்க இயற்கையின் எஜமானர்கள். देखो, भगवान प्रकृति का मालिक होता है, दुनिया में यही मान्यता है, लेकिन बाबा ने कहा तुम मेरे बच्चे भी प्रकृति के मालिक हो। உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? கடவுள் தான் இயற்கையோட அதிபதின்னு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? குழந்தைகளாகி நீங்கள் தான் இயற்கையின் அதிபதி. तो अगर हम प्रकृति को पवित्र वाइब्रेशंस देंगे, क्योंकि प्रकृति को चाहिए हमारे पवित्र वाइब्रेशंस, और ये सारी प्रकृति हमारे पवित्र वाइब्रेशंस को तुरंत ग्रहण कर लेती है। இப்ப நாம வந்து இயற்கைக்கு இந்த தூய்மையான அதிர்வலைகளை கொடுத்தோம்னா இயற்கை கூட நம்ம கிட்ட இருந்து அந்த தூய்மையான அதிர்வலைகளை உடனே நம்ம கிட்ட இருந்து கிரகித்துக் கொள்கின்றது. तो यदि हम प्रकृति को पवित्र वाइब्रेशंस देंगे, तो प्रकृति विनाश काल में भी हमें नुकसान नहीं पहुंचाएगी, और सतयुग त्रेता के बाद द्वापुर से कलयुग तक भी हमें मदद करेगी। இப்ப நாம வந்து இயற்கைக்கு அந்த தூய்மையான அதிர்வலைகளை கொடுத்தோம்னா அந்த விநாச காலத்துல இயற்கை நமக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. இது தவிர சத்யுகம் திரேதா யுகத்தை தாண்டி துவாபர யுக கலியுகத்துல கூட இயற்கை நமக்கு உதவி செய்யும். तो हम सभी स्वराज्य अधिकारी बनने का अभ्यास करें। बाबा ने स्मृति दिलाई, तुम इस देह के मालिक हो, मन बुद्धि संस्कारों के मालिक हो। इसका भी हम अभ्यास करें तो हम प्रकृति के मालिक बन जाएंगे, और देह से सेकंड में न्यारा होना सहज हो जाएगा। சுயராஜ்ய அதிகாரி இந்த சுமானத்தை பயிற்சி பண்ணோம்னா நம்ம தேகத்துக்கு எஜமானர் ஆகிடுவோம், மனம் புத்தி சமஸ்காரத்துக்கு எஜமானர் ஆகிடுவோம், இயற்கைக்கும் எஜமானர் ஆகிடுவோம். அப்போ இந்த தேகத்திலிருந்து ஒரு நொடியில் நம்மால விடுபட்டவராக ஆகிவிட முடியும். तो सभी भाई बहनें, कर्म क्षेत्र पर योग का अभ्यास तो करना है, लेकिन 1 2 3 स्मृतियां स्वमान रोज अपने साथ लेकर जाना है, और दिन में कई कई बार याद करना है। तो इससे कर्मों का इफेक्ट आप पर नहीं आएगा। அனைத்து சகோதர சகோதரிகளும் கர்மக்ஷேத்திரத்தில் யோக பயிற்சியும் செய்தே ஆக வேண்டும். தன்னுடனேயே கூடவே 2 3 ஸ்வமான்களை ஸ்மிருதிகளை தன்னுடன் எடுத்து செல்ல வேண்டும். ஒரு நாளில் பல முறை அவற்றை நினைவு கூற வேண்டும். இதனால் கர்மத்தின் பாதிப்பு நம்மீது படவே படாது. बहुत इम्पोर्टेंट है, क्योंकि कर्म मनुष्य को अफेक्ट करते हैं। कर्म कॉन्शियसनेस बढ़ी रहती है, कर्मों में टेंशन होती है, परेशानियां होती हैं, लेकिन यदि हमारा कोई भी अभ्यास चलेगा तो ये सब हमें नहीं होंगे। இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கர்மங்கள் மனிதர்கள் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. கர்மா கான்ஷியஸ்னஸ் என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது.
கர்மங்களினால் டென்ஷன் ஏற்படுகின்றது, தொந்தரவுகள், கவலைகள் ஏற்படுகின்றன. அதே நமக்கு இந்த ஒரு பயிற்சி மட்டும் இருந்து கொண்டே இருந்தால் இதெல்லாம் நமக்கு ஏற்படவே ஏற்படாது. एक अभ्यास सबको बहुत करना है, आपने सुना है, फिर याद दिला देता हूँ। बाबा का आह्वान करना है, क्योंकि बाबा ने ये भी हमें याद दिलाया, मैं तुम्हारे साथ हूँ और जब भी तुम मुझे बुलाओगे मैं आ जाऊंगा। तो बाबा का आह्वान किया करें। இன்னொரு பயிற்சியும் நம்ம பண்ணணும், அதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பாபாவை நம்ம அன்போடு அழைக்கணும். பாபா நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நான் உங்க கூட தான் இருக்கேன், நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் உடனே ஓடி வந்துருவேன் அப்படின்னு பாபாவும் நமக்கு உறுதி கொடுத்திருக்கிறாரு. जब भी आप घर से बाहर चलें, चाहे जॉब के लिए, चाहे मार्केटिंग के लिए, किसी भी काम के लिए, बस इतना करना कि बाप दादा आ जाओ, मेरे साथ रहो। நம்ம எப்பொழுதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோமோ, அது வேலை விஷயமா இருக்கலாம், ஏதாவது கடை தெருவுக்கு போக வேண்டியிருக்கலாம், ஏதாவது எந்த விஷயத்துக்காக நம்ம வெளியே போனாலும் பாப்தாதா கிட்ட, பாபா நீங்க என் கூடவே வாங்க, என் கூடவே நடங்க அப்படின்னு பாபாவை நம்ம அழைக்கணும். आपको कार ड्राइव करनी है, बैठते ही पहला संकल्प हो, बाबा आ जाओ। நீங்க காரை ஓட்டுறீங்கன்னா கார்ல உட்கார்ந்த உடனே முதல் எண்ணம், பாபா வந்துடுங்க என் கூட. तो ये सब अभ्यास स्वमान के, स्मृतियों के, बाबा के आह्वान के आने वाले विनाश के काल में हमें सुरक्षित रखेंगे और हम संसार को सकाश भी दे सकेंगे। இந்த சுமானத்தினுடைய பயிற்சி, அப்புறம் பாபாவை நம்ம கூட அழைத்து கூடவே வைத்துக் கொள்வது, இது எல்லாமே விநாச காலத்தில் நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த உலகத்துக்கும் நம்மால சகாஷ் கொடுக்க முடியும். ओम शांति।